வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடோட உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதிக லாபம் பார்க்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். என் சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ ஆடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுறதுல தப்பு இல்லைங்க. எல்லாராலையும் ஆடு வளர்க்க புரியும். ஏன்னா ஈஸியாக நம்ம வருமானம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆடு தான். அதே மாதிரி அதிக முதலீடு போடாமல் அதிக வருமானம் தரக்கூடியதும் ஆடு தான். நம்ம சப்போஸ் பகுதி நேரமாக கூட, அதாவது பார்ட் டைமாக கூட நம்ம இந்த வேலையை நல்லாவே பார்த்துக்கலாம். இப்போ ஆடு வளர்க்கல ஆரம்ப கட்டத்தில் சில பேர் செய்கிறாங்க, சில தப்புகளை செய்கிறாங்க. அது என்ன தப்பு அப்படி சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, சில பேர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் 200 ஆடு வாங்க போகிறேன், இல்லை 100 ஆடு வாங்க போகிறேன், 100 ஆடு வாங்கி அதுக்கு நான் பரன் மேலே அமைச்சு நான் அதுக்கு ஷெட்டு போட போகிறேன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தப்பை மட்டும் தயவுசெய்து யாரும் செய்யாதீங்க. நீங்கள் இப்போ 2 லட்சத்துக்கு ஆடு வாங்கிட்டு அதுக்கு 40 லட்சத்துக்கு செட்டு போட்டிங்கன்னா அது எப்படிங்க அந்த முதலீடு என்றைக்கு எடுப்பீங்க? அந்த முதலீடு எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். அந்த மாதிரி முதலீடு எடுக்கணும்னா இப்போயும் சொல்கிறேன், மாதம் 1 லட்சம் வருமானம் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட 100 ஆடு 150 ஆடாவது இருக்கணும். பட் ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பரன் மேலே அமைச்சு நம்ம ஷெட்டு போட்டு அந்த முதலீடை உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. அதெல்லாம் 10 வருஷமாவது குறைஞ்சதான் ஆகும். எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு பரன் மேலே அமைக்கிறதோட தரையில் வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா பரன் மேலே அமைச்சா ஆடுகள் அங்கே இங்கேயும் அலைய முடியாது. அதை நம்ம கூண்டுக்குள்ளே ஒரு கிளியை அடைச்சி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஆடுகளும் அந்த பரன் மேலே அமைச்சா நம்ம அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம தரையில் வளர்த்தோம் அப்படின்னா அது அங்கே இங்கேயும் அலையிறது, அதுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் வளரும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆடு அப்புறம் மாடு இது ரெண்டுமே ஒரே இதில் தான் இருக்கும். மாடு ஒரு இடத்துல இருக்குன்னா அதை சுற்றியுமே ஆடு உட்காந்து தான் இருக்கும். ரெண்டுமே ஒன்று போல் தான் எங்கள் வீட்டில் வளருது. கோழியுமே எங்கள் வீட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு எப்பயுமே 10 ஆடு வாங்கணும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம 3 ஆடு 4 ஆடு, அதாவது 5 ஆடு கூட வாங்கலாங்க. 5 ஆடு வாங்கி வளர்த்து ஃபஸ்ட்டு அங்கே செட்டு ஆனதுக்கப்புறம் மீதி 10 ஆடு 15 ஆடு இல்லை 20 ஆடு கூட நீங்கள் வாங்கி நீங்கள் வளர்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பணம் அமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யாருமே தயவுசெய்து போகாதீங்க. ஒரு 6 மாதம் ஒரு குட்டியெல்லாம் வளர்த்து அது லாபம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லாபத்தில் வேணால் நம்ம செட்டு அமைச்சிக்கலாம், இல்லாட்டினா பரண் அமைச்சிக்கலாம், அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். கூட்ட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இத்தனை ஆடுகளுக்கு கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரண் அமைக்கிறாங்க. ஆனால் அந்த தப்பை யாரும் செய்ய வேண்டாம். கூட்டுறது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட்டுவீங்களா, பெரிய தொழுவாக இருந்தால் ஒரு நாளைக்கு 1 டைம் தான் கூட்ட முடியும். எங்கள் தொழுவில் நாங்கள் ஒரு தடவை தான் நாங்கள் கூட்டுவோம். அந்த கூட்டுறதுலேயே அது சுத்தமாக நீட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஆடு வெளியே மேய போகிறனால இங்கே பாருங்கள் எந்த சூழ்நிலையும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இந்த ஆடுகளை பாருங்கள், செம்பரி ஆடு வெள்ளாடு எல்லாமே சேர்ந்து தான் மேயுது. இப்படி இருந்தால் தாங்க ஆடுகள் நல்லாவே வளருங்க. இப்போ மழை சீசன் இப்போ இனிமேல் தான் வரும். அந்த காரணத்தினால தான் இங்கே வெறும் காஞ்ச புல் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அதையுமே ஆடுகள் தின்னுட்டு எங்கள் ஆடு எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது நீங்கள் ஆடு வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய ஆடு வாங்காதீங்க. அதை தான் நான் முதல் சொன்னது. நிறைய ஆடு வாங்கி ஃபஸ்ட்டு வளர்க்குறவங்க சொல்கிறேன், நிறைய ஆடு வாங்காதீங்க. ஒரு 5 10க்குள்ளே வாங்கிட்டு அது வளர்த்ததுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஆடுனாலும் நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் அனுபவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு இதெல்லாம் வளர்க்கலாம். எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் சேர்த்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வாங்கணும் ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு வியாபாரிக்கிட்ட நீங்கள் வாங்குறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா, இப்போது ஒரு 50,000த்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த வியாபாரிகள் ஒரு 10,000 லாபம் வச்சு தான் விற்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு அது எப்படி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுங்க. அவங்கக்கிட்ட வாங்குறது தவறு கிடையாது. ஆனால்
ஆனால் வந்து வாங்கும்போது அந்த ஆடு எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது பார்த்து வாங்கணுங்க. ஆடு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிடக்கூடாது. ஏன்னா வந்து அது வயசான ஆடாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஆடு வாங்கும்போது அது வந்து பல்ல பார்த்து வாங்குவாங்க சில பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு வெயிட்டாக இருக்கணுங்கிறக்காக தண்ணிலாம் வந்து சில பேர் ஊற்றிடுவாங்கங்க ஆட்டுக்கு. அதனால் நீங்கள் தூக்கும்போது பார்த்திங்கன்னா வெயிட்டாக கூட தெரியும். அதனால் அந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றிருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கணுங்க. அது ஒரு வழிமுறை. இப்போ வார்த்தையெல்லாம் நம்ம போய் வியாபாரிகிட்ட போய் இதை எடுத்தோம்னா, இப்போ நீங்கள் புதுசாக போய் எடுத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல சந்தை பக்கத்தில் ஒரு அவுட்டரில் உங்களுக்கு தெரியாங்களே தெரியும், டீப்பு நம்ம கொத்தனார் டீப் வச்சுருக்காங்களா, அதை வாய்க்குள்ள திணிச்சு வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா வவுத்துக்கு இருக்க மாதிரி இருக்குது. சின்ன நேரம் தண்ணி வவுத்துக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிடுவோம். ஆடு நல்லா இருக்குது, புதுன்னு இருக்குது, ஓவர் ஃபுல்லாக இருக்குது, ஆடு நல்லா இருக்குது பார்த்துக்க வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம போய் அதாவது எங்களுக்குன்னா கொஞ்சம் அனுபவம் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் வியாபாரி எங்கன்னா தண்ணி ஊற்றுறாங்க எப்படி கொண்டு வராங்கன்ட்டு. அதையும் சில இது தண்ணி ஊற்றிருக்கான்னு பார்த்து வாங்கணும். தண்ணி ஊற்றிருந்தாங்கன்னா அது என்ன செய்யும், தண்ணி ஃபுல்லாக ஓட்டவும் டீ போச்சு ஏற்றுறாங்க. அது போய் நம்மகிட்ட வாங்கிட்டு போனோன்னா சரியாக மேயாது, ஒரு 10 நாளைக்கு அது மேயாது. சில இது அப்படியே மேயாமலே வந்து டீப் வாய்க்கு அடிக்கிறனால அது கொஞ்சம் புண்ணாகி மாதக்கணக்காகவும் மெலிஞ்சிக்கிட்டே போகும். நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சு, மெலிஞ்சிருச்சு, நம்ம தவறாக கொடுத்தோமோ கொடுக்கலையோ ரொம்ப மெலிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. இவங்க டீப்பை வாய்க்கில் சொருவாங்க, கடாய்க்கில் விட்டு. அது சொருவதுனால அது என்ன குத்திட்டுமுல்ல, டீப்பை நம்ம தொண்டைக்குள்ள சொருவின எப்படி இருக்கும், அதனால மாதக்கணக்கு அது மெலிஞ்சிக்கிட்டே ஆகும். நீங்கள் வாங்கிட்டு போய் என்ன செய்வியா, சரி நம்ம மெலிஞ்சிருச்சே வாங்கிட்டு போது நல்லா இருந்துச்சு அப்படிம்பியா. அதனால் வாங்கிட்டு போகிறதுனால அது இடத்துக்காக நீ மெலியலை, அவங்க செய்த தப்புனால மெது. நிறைய வியாபாரி 100ல் 10 பேர் தான் ஊற்றுவாங்க, 90 ஊற்றுவாங்க. அதனால் வாங்க போனாலும் தண்ணி ஊற்றிருக்கா நேர்ச்சியமாக பார்த்து வாங்கணும். தண்ணி ஊற்றின ஆட்டம் வாங்கிடக்கூடாது. ஒன்று இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அழுத்துக்கிட்டே நாளை மெலிஞ்சிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் தேறி வரையே ரொம்ப நாள் ஆகும். அது தேறி வரையே ரொம்ப நாள் ஆகும்போது எப்படி நம்ம குட்டி அது ஈண்டாலும் வளர்க்கும், எப்படி இளங்குட்டியாடாக இருந்தாலும் அது பாலும் குறையாத்தான் இருக்கும், பால் இருக்காது, தொண்டையில் புண்ணு தான் இருக்கும் ஒருத்துக்குள்ள போய். அதை நம்ம கவனித்து வாங்கணும். மொதல் எப்படின்னா வாங்கினா வியாபாரிட்ட வாங்கினா தண்ணி ஊற்றிக்கான பார்த்து வாங்கணும். இல்லைன்னா பட்டியில் வாங்கணும். சம்சாரிட்ட இருந்தாலும் சம்சாரியை தவறு செய்ய மாட்டாங்க, அது பாவம். அதனால வியாபாரிட்ட வாங்கும்போது நம்ம தண்ணி ஊற்றிருக்கா என்னென்னு பார்த்து வாங்கணும். நீங்கள் பார்க்காம சில பேர் வாங்கிட்டு போயிருவீங்க, ஒரு 50 குட்டி 30 குட்டி அப்புறம் குட்டிக்குமே ஊற்றிடுதாங்க சரியா. அதனால் குட்டி வவுத்துக்கு பத்தாமத்தான் இருக்கும். பட்டியில் போய் வாங்கினீங்கன்னா குறைய நடக்கும், அங்கே போய் வாங்கினா வவுத்துக்கு இருக்கும். நீங்கள் நல்லா இருக்குது இப்போ குழுன்னு இருக்குன்னு வாங்கிடுவீங்க, அந்த குட்டி செத்து போகும். அதாவது இல்லைன்னா மெலிஞ்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப நாளாக ஈடாகாது. அதையும் கொஞ்சம் கவனித்து வாங்கணும். அதனால் என்றைக்குமே உங்கள் குட்டிக்கு ஆட்டுக்கு நமக்கு நல்லா லாபம் கிடைக்கணும். நல்லா பராமரிக்கணும். 2 கொலை மாற்றி கட்டணும், 2 கொலை 3 கொலை மாற்றி கட்டணும். 2 அரிசி போடணும், 2 மக்காச்சோளம் இல்லைன்னா கோதுமை ஏதாவது அடதீவனம் போடணும். இந்த பட்டாணி பருப்பு அதெல்லாம் நான் போடலை, அதெல்லாம் போட்டு வளர்க்காங்க சில பேர். வெயிட் போடனா மக்காச்சோளம் அரிசி மட்டும்தான் வளர்க்காது. அதனால் நம்ம பார்த்தே வாங்கிட்டா பார்த்து 2 3 கொலை எக்ஸ்ட்ரா கட்டணும். கொலை மட்டும் ஒரு கொலை கட்டாது.